ஹலோ டியர் மாண்டிஸ். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். நம்ம பிக் பாஸ் ஜூலி நடிச்ச இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே நான் ஒரு பரவச நிலையை அடைஞ்சிட்டேன். அப்புறம் ஏன்டா ஊர் மாதிரி வந்து நிக்கிற? 16 மணி நேரம் கதற விட்டுருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவன் வாழ்க்கையில எதை வேணா சாதிச்சிடா. எதை வேணா வீடியோக்குள்ள போ. இனிமேதான் நடக்க போகுது ஏன் கத்துற? சரி சரி சரி. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டிட்டு இருக்காங்க. மனித ஆத்மா இறப்பிற்கு பின்பும் பிரேதாத்மாவாக இரவா நிலையிலேயே வாழ்கிறது. ஏதோ ஒண்ணு ஒளரி தொலை. இந்த ஆன்மாலா என்ன விண்வெளி நாயகனடா? விண்வெளியில உட்காந்து காமிச்சிட்டு இருக்க. நீ படம் காட்ட போறது பூமியில. நீ சொல்ற கதைக்கும் விண்வெளிக்கும் என்னடா சம்பந்தம்? பிக் பேங் தியரியோட கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? இவனுங்க விண்வெளியில 1 மணி நேரம் சுத்திட்டு ஒரு வழியா பூமிக்கு வந்துடுறாங்க. இவனுங்க பூமிக்கு வந்தோடனே வச்ச ஷாட் என்னன்னா, ஒரு தாத்தா ஒருத்தர் வயலுக்கு மருந்தடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம பியூட்டி குயின், இந்த படத்துடைய ஹீரோயின் பிக் பாஸ் ஜூலியோட என்ட்ரி. அண்ணே, வயலுக்கு மருந்து அடிக்கிறதும் பெத்த குழந்தைக்கு வெஸ்ட கொடுக்கறதும் ஒண்ணுனே. ஏன் உன் வாயில அடிக்கிறாங்கறியா? இன்னைக்கே நட்டு நாளைக்கே அறுவடை பண்ணணும்னு சொல்றாங்க. என்னமா பண்றது? உங்களை யார் தாத்தா இன்னைக்கே நட்டு நாளைக்கே புடுங்க சொல்றா? பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா வேகமா வளருங்கிறதே தப்பு. அத கூகுள் பண்ணி பார்த்து படிக்க கூட டைம் இல்லாம ஒரு தற்குறித்தனமா ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு இந்த அம்மா அட்வைஸ் வேற. பரமா படிடா. என்னமா பண்றது? இல்லனே, நேர்மையான பொருளுக்கு எவ்வளவு விலை தரவும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நிறுத்து. இங்க என்ன ஆட் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க? வந்த வேகத்துக்கு நீ பாட்டுக்கு லேகிய வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. யார் தாயி நீ? டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? அமெரிக்காக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிச்ச கஞ்சி தண்ணிய கூட ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காக்காரன் ஆன்லைன்ல கஞ்சி ஆர்டர் பண்ணி குடிச்சதை நீ எப்ப பார்த்த? இப்ப ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற மாதிரியே வயலுக்கு மருந்தடிக்காம விட்டாங்கன்னு வச்சுக்க. நாளைக்கே அந்த இடத்துல புழு பூச்செல்லாம் வந்து வயலை நாசமாக்கிருச்சுன்னா உங்க அப்பன் காசை எடுத்து கொடுப்ப? சும்மா வாய்க்கு வந்ததை பேசணும்னு ஏதாச்சும் ஒரு டைலாக் எழுதி வைக்காதீங்கடா. உருப்படியா ஏதாச்சும் எழுதுக. ஏதோ இந்த அம்மா தான் தமிழ்நாட்டுல இருந்து கொள்முதல் பண்ணி அமெரிக்காக்கு இம்போர்ட் பண்ணி விவசாயிகளுக்கு முதுகெலும்பா இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கு. சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? மெட்ராஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் இந்த மண்ணு மேல உனக்கு இருக்கிற அக்கறை. ஆமா, அவ மெட்ராஸ்க்கு போய் என்ன கலெக்டருக்கா படிச்சிருந்தா அங்க அரியர் வச்சுட்டு திருப்பி ஓடியாந்துருப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறே பெருசு. ஒன்னு இல்லமா, அரியர் ரிசல்ட் வந்துச்சா, போய் பாரு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அடுத்த சீன்ல மண்ணுக்குள்ளேந்து ஒரு அம்மன் சிலை முளைச்சு வர மாதிரி ஒண்ணு காமிக்கிறாடுங்க. அந்த கூத்தை நீங்களே பாருங்க. ஏண்டா, இத பார்த்தா அம்மன் சிலை மண்ணுக்குள்ளேந்து வந்த மாதிரியா இருக்கு. எவனோ ஒருத்தர் 2 நாளுக்கு முன்னாடி மாம்பழத்தை சப்பி தின்னுட்டு கொட்டையை தூக்கி போட்டிருக்கான். அந்த மாம்பழ கொட்டை மழை பெஞ்சு வளர்ந்துருக்கு. அத போய் அம்மனுக்கு இம்மனுக்கிறீங்க. நீங்களே நல்லா உத்து பாருங்க. பார்க்க அப்படிதான் இருக்கு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அடுத்ததாக காட்டுக்குள்ள 2 ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு சித்தரை தேடி போறதா காமிக்கிறாடுங்க. இவனுங்க என்ன டிவி சேனல்னு ஒரு அளவும் தெரியல. அவனுங்களே பிளர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லூசு பயலுக சித்தர்னு ஒருத்தரை காமிக்கிறாடுங்க. அந்த ஆளை பார்த்தா கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு ரூட்டு மாதிரி காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு விட்டுருக்காங்க. கேட்டா இந்த ஆள் தான் சித்தருங்கிறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு நிமிஷம், கடவுள் இருக்காரா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏண்டா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு சித்தர்கிட்ட போய் கேக்குற? சித்தர்கள்னாலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானடா. அவங்கள்ட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்கறதுக்கு போயிருக்க. இவன மாதிரி ஆள் இருக்கனாலதான் அங்கங்க வெடிக்குது. வணக்கம் பெட்டி. இந்த ஆதிசக்தி சுயம்பா உதிச்சிருக்கா. இப்படி இந்த சித்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாங்கொட்டையை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்க உடனே அந்த தற்கொலை 2 அந்த மாமரத்தை பார்க்க கிளம்பிடுதுங்க. அங்க பதில் கிடைக்கும். டேய், அதுவே ஒரு பைத்தியம்டா. நீ கேட்கிற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லிட்டு ஓடுறான். இவனை நம்பியாட அந்த மாங்கொட்டை மரத்தை பார்க்க போறீங்க. ரைட்டு, போய் தொலைங்க. அடுத்து இந்த மாங்கொட்டை முளைச்ச இடத்துக்கு ஒரு பூசாரி ஒருத்தன் வரான். அவன் வந்தோடனே என்ன பண்ணுவான்? அம்மா தாயே அப்படின்னு ஊர்ல வேலை வெட்டி இல்லாத முதியோர்களெல்லாம் ஒண்ணு கூட வச்சிடறான். ஏன்னா அவங்கள தானே ஈஸியா ஏமாத்த முடியும். சாமி கீவிடு இவனுங்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு முளைச்சிருக்கு புடைச்சிருக்குன்னு சொல்லும் போது இந்த சாமி வந்து ஆடுறவங்க பெருசா என்ன சொல்லிட போறாங்க? அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முளைச்ச இடத்துல எனக்கு ஒரு கோயிலை கட்டு.
இந்த இடத்துலதான் முளைச்சு வரணும்னு தெரிஞ்ச ஆத்தாக்கு தனக்கு தானே கோவில் கட்டிக்க தெரியாதா? நீங்க என்னத்துக்குற காசை செலவு பண்ணி கட்டணும்? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்படி எல்லாம் சொல்லி ஊர் தலைவரா இருக்கிற நீ ஆட்டைய போட பாக்குற மக்கள் காசை. இப்ப கதைப்படி இந்த தற்குறி பையன் யாருன்னா நம்ம ஜூலியோட அப்பன் தான். இதோட சேர்ந்தது எப்படி இருக்கும் வேற? இதுவும் இந்த படத்துல ஒன் ஆஃப் தி தற்குறி தான். கேட்டீங்களா? கோயில் கட்டணும்னு ஆத்தா யாங்கிட்ட மட்டும் கேட்கல, உங்க எல்லார்ட்டையும் கேட்டிருக்கா. ஆமா கேட்டிருக்கா. எல்லாரும் சொத்து பத்த வித்து இந்த மாங்கொட்டை மரத்து மேல கோவிலை கட்டி நாசமா போக. நாசமா போயிருவீங்கடா. என் வம்சாவளியெல்லாம் தலைக்கணும். விரும்பி வந்திருக்கேன்டா சக்திடா. ஏயா கத்துற? அம்மா அத்தா தாயே. இவனுங்க பாட்டுக்கு இங்க உளறிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட்ல வானத்துல இருந்து வெளில போய் ஒரு சேட்டலைட் மாதிரி ஒண்ணு காமிக்கிறானுங்க. இந்த படத்துக்கும் சயின்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? இல்ல நீங்க காமிக்கிற இந்த மாங்கொட்டைக்கும் அந்த சீனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்னடா கிணத்தனமா எடுத்துட்டு இருக்கீங்க முட்டா பசங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்ததா இந்த பக்கிங்க ரெண்டும் ஒரு சித்தரை படம் பிடிக்கிறேன்னு சொல்லி போடாங்கல்ல, அவனுங்க படம் பிடிச்சி எடுத்துட்டு வந்த ஃபுட்டேஜ் அந்த சித்தர் மட்டும் காணா போயிருக்காரு. இதனால இந்த பைத்தியங்க ரெண்டும் அந்த சித்தர் சொன்ன ஊருக்கு போலாங்கிறத முடிவு பண்ணிடுறானுங்க. ஆமா, அவர் சொன்ன ஊர் பேர் என்ன? ஊர் பேர்லாம் தேவையில்ல, புதுசா முளைச்ச மாங்கொட்டை எங்க இருக்குன்னு கேளுங்க, பக்கத்து ஊருக்காரனை கொண்டு போய் விட்டுருவான். அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம ஒண்ணு சேர்ந்து இந்த கோவிலை எப்படி கட்டி டெவலப் பண்றாங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த பக்கத்துல வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் நிக்கிறானே, இவன் அந்த கோவில் கட்ட போற இன்ஜினியரா, அதாவது கோவில் கட்ட வந்த இன்ஜினியர். இவன் பாட்டுக்கு 3 கோடி 5 கோடின்னு அளந்து விட உடனே நம்ம பியூட்டி குயின் நம்ம ஜூலி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சாரி சார், ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு சொன்னா. நீங்க இந்த கோயில் கட்டுறத ஒரு ப்ராஜெக்டா பாக்குறீங்க, ஆனா எங்க அப்பா அத ஒரு புண்ணியமா பாக்குறாரு. நாங்க அத கோவிலாவே பார்க்கல. எவனோ ஒருத்த மாங்கொட்டையை சப்பி போட்ட இடத்துல கோவில் கட்டுன்னு நினைச்சீங்கன்னா நான் இல்ல, அந்த படத்துல இருக்கிற அந்த வெள்ளை சட்டக்காரனை கலைக்க தான் செய்வான். மக்கள்லாம் இந்த மாதிரி தற்குறி படத்தை இன்னும் ரசிப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இல்லையா? அடுத்ததா 144 பிக்சல்ல ஒரு கிராபிக்ஸ் ஒன்னு காமிக்கிறானுங்க. ஒரு நாகினி ஒண்ணு வருது. அந்த லோ பட்ஜெட் நாகினி என்ன பண்ணுதுன்னா, இந்த நாகினி வாயில மாணிக்கம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த மாணிக்கத்தை ஓரமா பார்க் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய மாங்கொட்டைக்கு பக்கத்துல இருக்க பூவை பறிச்சு அர்ச்சனை பண்ணுதான். அத ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒரு குடுகுடுப்புக்காரன் இந்த நாகினி சின்சியரா மாங்கொட்டைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க போது ஒரு கை நிறைய சாணி எடுத்துட்டு வந்து அந்த மாணிக்கத்து மேல போட்டு அந்த மாணிக்கத்தை அலேக்கா அள்ளிட்டு போயிடுறான். உடனே நம்ம நாகினி சுத்தி முத்தி தேடுது, எங்கடா நம்ம பார்க் பண்ணி வச்சிருந்த மாணிக்கத்தை காடோடு. அப்புறம் கிடைக்கலன்னு தெரிஞ்சோடனே அதுவே டயர்டாகி போய் தூங்கிடுது நைட் டைம்ல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா காட்டு பகுதிக்குள்ள போகுது. இந்த அம்மாவோட பையன் தான் அகோரியாமா. அகோரிங்கிறீங்க, அவன் காட்டுக்குள்ள ஆகி போயிட்டு இருக்கான்னு தெரியல. எனிவே இந்த அகோரிக்கு நினைச்சதெல்லாம் அடையக்கூடிய சக்தி ஒண்ணு கிடைக்கணுமா. இந்த அம்மாவுக்கும் நகை நட்லா வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை ஒண்ணு இருக்கு. இந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா ஒரு 9 பிள்ளைங்களை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டூப்ளிகேட் அகோரி சொல்றாப்ல. தலச்சம் குழந்தைகளை பலி கொடுத்தால் எல்லாம் கைகூடி வரும், அனைத்தும் கிடைக்கும். அவ்வளவுதானே? இவனுங்க இது மாதிரி காட்டு பகுதியில பயங்கரமான காமெடி பண்ணிட்டு இருக்க. அடுத்த ஷாட்ல நம்ம நாகினி வந்து ஒரு காமெடி பண்ணுது பாருங்க. அடேங்கப்பா, யாரா இது நாகினியா? ஏமா ஜூலி, டெய்லி பால் முட்டெல்லாம் அந்த நாகினிக்கு போடுறியா என்ன? பிறந்த சத்தே இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கே. யார் நீ? நாகினி 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 நல்லா இருக்குடா, நைஸ் மாடுலேஷன்டா, நீ பெரிய ஆக்டரா வருவ. அப்புறம் நம்ம ஜூலி அக்கா நீ எதுவும் சாப்பிடல, வா எங்க வீட்டுக்கு சாப்பிடன்னு சொல்லி கூப்பிட இந்த நாகினி ரொம்ப பசி பட்னியோட இருந்திருக்கும் போல. அதனால அது கூப்பிட்டோன்னே பின்னாடியே போயிருது. அது வேற ஒண்ணும் இல்ல, நாகினிங்கிறத ரெஜிஸ்டர் பண்றாங்களாமா. அப்புறம் நாகினியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாருங்க. அப்போ ஜூலி அப்பங்கார வந்து நாகினி கிட்ட நலம் விசாரிக்கிறாரு. ஏதாவது சாப்பிட்டியாமா? பிஸ்கெட் பழம்? அது பிஸ்கெட் பழம்லாம் ஒண்ணும் சாப்பிடாது, முட்டை பாலர் தான் கொடுங்க. பாலாச்சு குடிய. பாம்பு பாலெல்லாம் குடிக்காதுங்கிறது ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கும். இன்னும் இந்த தற்கொலைங்க நம்ம முட்டாளு நினைச்சு படம் எடுத்திருக்காங்க பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அகோரின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் காமெடி பண்ணி சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்களா வீட்டுக்குள்ள வராங்க. அந்த அகோரில ஒருத்தன் யாருன்னா நம்ம ஜூலி அப்பாவுடைய தம்பியாமா. அது ஜூலிக்கே தெரியலையா, ஏன்னா இந்த தம்பி ஒரு 8-10 வயசுல ஓடி போயிட்டாராமா. ரொம்ப நாள் கழிச்சு ஓடி போன தம்பி ஒருத்தன் வீட்டுக்கு வந்தா எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க? அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். ஏ தம்பி துரியா, பரவாயில்லண்ணே. அவனே அப்பா, இவன் உன் சித்தப்பா. வணக்கம். இப்படிப்பட்ட ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்ல எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும்,
இந்த நாகினியா ஓரமா பல்லியா மாதிரி செவுத்துல ஒட்டிட்டு இருக்கு. ஓ, அந்த பாம்பு பிடிக்கிற குச்சியை பார்த்து பயந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல, அது சினிமா ப்ராப்பர்ட்டி. இந்த வீணா போன தம்பிக்கு சின்ன வயசு பிளாஷ்பேக்னு ஒன்று காமிக்கிறானுங்க. இந்த குட்டி குஞ்ச பிளாஷ்பேக்ல என்ன பண்றான்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுக்க போட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சூர்யா குர்ரா அந்த கல்ல. நான் எல்லாரையும் முண்டா கிட்ட கூட்டு போறேன். யாரா அந்த முண்டா? யாராவ முண்டா இது என்னடா யாராவ முண்டா? சின்ன வயசுலயே இந்த சைக்கோ பையில அடிச்சு ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் மென்டலாய் அகோரின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க மாட்டான்ல. வீட்டை விட்டு வெளியே போடா. எனக்கு யாரு வேணாம், நான் முண்டா கிட்ட போறேன். சூர்யா தம்பி என்ன ஏதோ முண்டா கிட்ட போற கிண்டா கிட்ட போறேன்னு ஏதோ மூத்திர சந்துக்குள்ள போற. ஓ, பாத்ரூம் போயிட்டு போறியா? போயிட்டு தொலை. இது மாதிரி ஒரு 30 செகண்டுக்கு பிளாஷ்பேக் ஒன்னு காமிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க பாரு. என்ன கொடுமை சரவணனது. இந்த குடுகுடுப்புக்கார முட்டாப்பாய ஒரு மாணிக்க கல்ல திருடினால இந்த சேட்டு கடைக்காரன்ட்ட கொடுத்து காசை கேக்குறான். அதுக்கு அந்த சேட்டு, டே முண்டம், இது வெறுங்கல்றா மூதேவி, ஓடுறா பரதேசின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். இந்த கல்லுக்கு இதுவே அதிகம், ஏஞ்சி போயா. அங்கேருந்து அசிங்கப்பட்ட அந்த குடுகுடுப்புக்கார உடனே நம்ம டூப்ளிகேட் அகோரிய போய் பாக்குறான். அவன் உடனே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 10 கோடி வேணும், தருவியா? ஐ 10 கோடி. ஏண்டா இதுல 10 லட்ச ரூபாய் இருக்கிறதே பெருசு, இதுல 10 கோடி இருக்கா? 10 கோடிக்கு எத்தனை சூட்கேஸ் தேவைன்னு தெரியுமாடா? அது கூட விடு, எத்தனை சைஃபர் நாச்சு தெரியுமா? நீ பாட்டுக்கு கையில காமிச்சிட்டு இதான் 10 கோடிக்கிற. இந்த கேனப்பையில வாய புழக்கிறான். எப்படிடா அந்த படத்தெல்லாம் எடுத்தீங்க? யாருக்கு தெரியாம நான் சொல்றது எடுக்கணும். எடுப்பியா? எடுக்கிறேன். இப்படி இவனுக்குள்ள ஒரு மட்டமான டீலிங் ஒண்ணு போடுறாங்க. அது என்ன ஒரு மட்டமான டீலிங்னா, இந்த டூப்ளிகேட் அகோரி குழந்தைய ஒண்ணு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால அதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த குடுகுடுப்புக்காரனை யூஸ் பண்ணிக்கிறான். இந்த குடுகுடுப்புக்காரனும் குழந்தைய தூக்கிட்டு போய் அகோரிட்ட கொடுக்க, நம்ம அகோரி கோமணத்தை கட்டிட்டு குதூகலமா ஆட்டம் போடுறாரு. சிம் ஹம் லம் பம் முண்டாவய நமசி. ஓம் ரீம் ரீம் க்ளீம் டாவய நமசி. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குறா இப்ப அவனை சுத்தி ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்ட? அகோரி இல்ல, இந்த பயபல குளிக்காம சுத்திட்டு இருப்பான் போல. இந்த தற்கொலை படத்துல அடுத்த ஒரு தற்கொலை சீன் ஒன்று வச்சிருக்கானுங்க. இந்த ஓப்பனிங் சீன்ல வந்தா தெரியுமா, ஒரு பூசாரி அந்த பயல் கிட்ட ஒரு அம்மா வந்து தனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கறத சொல்லுது. அதுக்கு இந்த பூசாரி கொடுத்த ஐடியா தான் இந்த ஐடியா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தையே இல்ல. நான் என் கஷ்டத்தை சொன்னா கடுக்காய் கொடுக்குறீங்களே சாமி. என்ன பண்றது, அவன் பொறுக்கி வச்சிருந்தது அந்த 2 கடுக்காய் தான். வெங்கரோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்கோளாறு, காது கேளாண்மை, எல்லாவித நோய்களுக்கும் இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த கடுக்காய். ஓ அப்படியா? அப்ப எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு 48 நாள் கொடுத்தா சரியா போயிருமாடா? அப்பேற்பட்ட கடுக்காயை நீ சாதாரண நினைக்காதம்மா. இத டேய் போதும் உர்றா, அந்த புள்ளே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி போட்டு வச்சு செய்றீங்களே. ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து வச்சுக்க, ஏன்ட்ட 2 கடுக்காய் இருக்கு, வா தனியான்னு சொல்லி கூட்டு போனாலும் போயிருவான், தப்பிச்சு ஓடிடு. அடுத்து ரிப்போர்ட்டர்னு சுத்திட்டு இருந்த 2 தற்கொலை பாய்ஸ் ஊருக்குள்ள வராங்க. அவனுங்கள்ட்ட இந்த தற்கொலை ஊர் தலைவர், நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டர் பாய் ஒரு உருட்டி உர்றாரு பாருங்க. சொல்லுப்பா, உனக்கு பிடிச்ச கோயில் எது? தஞ்சை பெரிய கோயில் தான் என்னோட ஃபேவரட். பெரிய கோயில் கருவறையில இருக்கிற லிங்கத்தோட உயரம் 12 அடி. லிங்கத்தோட உயரம் 12 அடி. இது யார் உங்க ஆயா சொன்ன கதையா? தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் ஹைட்னு போட்டு சர்ச் பண்ணிட்டேன். அது காட்டுறது என்னன்னா 8.7 மீட்டர்ஸ், அதாவது 29 அடி காமிக்குது. நீ என்னடா சொன்ன? பெரிய கோயில் கருவறையில இருக்கிற லிங்கத்தோட உயரம் 12 அடி. விட்டா நிலாவுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் 216 அடி. அது உயிர்மை எழுத்தோட எண்ணிக்கைன்னு சொல்லுவ போல. யாரா டைரக்டர் தற்குறிப்பையில? கோயில நல்லபடி கட்டி கொடுங்க. ஏமா வேலுவுட்டி சாவியை வாங்கி இந்த தம்பிட்ட கொடுமா. நல்ல காம்பினேஷன்ரா. ஊர்ல ஒரு பெரிய தற்குறி, பேரு தெரியாத சேனல்ல வந்த 2 நவீன தற்குறி. சூப்பர். இந்த பைத்தியக்கார படத்தை ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியும். படத்துல எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இந்த படத்துக்கு ஒரு பாட்டு வேற எழுதியிருக்கானுங்க, அந்த பாட்டுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது. மியூசிக் டைரக்டருக்கு ஒழுங்கா காசு கொடுத்திருந்தா அவனே முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். இப்படி அரைகுறையா விட்டுட்டு போயிட்டான் போல. வேணும்னா நாங்களே வாயில மியூசிக் போட்டுக்கவா? நல்ல ஒரு புதிய முயற்சி. பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. இது ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் அனுப்புங்க. அவனுக்கு வேணா பெஸ்ட் லொல்லு சபா ஸ்பூஃப் அப்படின்னு சொல்லி அவார்டு தர வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தோழனா உனக்கென நான் இருப்பேன், நிழல் போல உன் கூட நான் வருவேன். ஏண்டா அவன் படிக்கிறது பார்த்தாத நீயே நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க வந்துட்டியா? இன்ஜினியரே என்ன இது? I like your daughter. She's not accepting me. பாத்து பண்ணுமா. வாங்கயா.
இந்த மென்டலெல்லாம் ஊர் தலைவரா போட்டு வச்சிருக்கீங்க, விளங்கிரும்டா. அடுத்து ஊர் பெருசுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று வைக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறாங்க. இந்த வேதனையை நினைச்சா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குயா. இனிமே எவ்வளவு என்ன மாதிரி புள்ளைய தொலைச்சிட்டு பைத்தியமா வாழக்கூடாது. டைலாக்லாம் நல்லாதாமா பேசுறீங்க, ஆனா எமோஷன் சுத்தமா இல்லையே. அது சரி பரவாயில்ல, நான் ஒரு புளுத்திய ஆக்டர்ஸ் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லிட்டு தெரியுது. அதுங்களுக்கே நடிப்பு வராதப்ப இந்த படத்துல நீங்க நடிக்கிறது ஒன்றும் பெரிய குறையா தெரியல. இந்த ரோஸ்ட் வீடியோ முடியறதுக்குள்ள இவனுக்கு நடிப்பை பார்த்துட்டு எப்படியும் ஒருத்தன் மண்டையை போட்டுருவான்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்படி 8 குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஊருக்குள்ள போலீஸ ஒன்று வர வைக்கிறாங்க. ஊருக்குள்ள ஸ்டேஷன் இருந்தாலே போலீஸ் சும்மா தான் இருக்கும். இதுல ஊர்ல ஸ்டேஷனே இல்லையாமா, வெளியூர்ல இருந்து போலீஸ் வர வச்சிருக்காங்க. அதனால இவங்க நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பியூட்டி குயின் ஜூலியும் 2 தற்கொலை ரிப்போர்ட்டரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அதாவது ஒரு சிசிடிவி கேமராவை எல்லா இடத்துலயும் பொருத்தி யார் குழந்தைய திருடுறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்களாமா. அப்புறம் ஒரு வழியா குழந்தைய திருடுறது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த குழந்தைலாம் எங்க பார்சல் கட்டி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஏரியாவை ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணி போனோம் அப்படின்னா அழிக்க வந்திருக்கியா? ஊருக்குள்ள காணாம போன குழந்தைலாம் நீதா திருண்டியா? இதே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? நீங்க எல்லாம் ஒரு ஊர் தலைவர், உன்னைய நம்பி வேற 4 பேர் வணக்கம் வைக்கிறாங்க பார். இப்படி குழந்தையெல்லாம் கடத்தினது அகோரின்னு சொல்லிட்டு தெரியற தற்கொலை தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த அகோரியை கொண்டு மூட்டையை கட்டி தூக்கி போட்டுறாங்க. அடுத்ததா செத்து போன அகோரி திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வித்தியாசமான பூஜையெல்லாம் பண்ணி அவனை உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. சரி, அங்கிட்டு தான் அகோரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த லுல்லு சபா டீம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஊருக்கு ரிப்போர்ட்டரா வந்த இந்த தற்கொலை பைய ஊர்ல இருக்கிற கேனப்பைய தலைவரோட பொண்ணைய கரெக்ட் பண்ணி ஞானம் சிறக்க நியாயங்கள் ஜெயிக்க. வேண்டாம், அந்த மியூசிக்கே இல்லாத ஒரு கருமத்தை என்னால திருப்பி கேட்க முடியாது. இப்ப மேட்ரு என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. நீயே குல விளக்கு. ஆமா, எங்க அக்கா நல்லா குடும்ப குத்து விளக்கு தான். அப்படியே டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போனீங்கன்னா 2 பேருக்கு குழந்தையும் பிறந்துருது. இப்பதான் அந்த லொல்லு சபா அகோரி குடும்பத்துடைய என்ட்ரி. அதாவது இந்த லூசு பயலுக பலி கொடுக்க வேண்டிய 9வது குழந்தை இந்த ஜூலிக்கும் இந்த தற்கொலை ரிப்போர்ட்டருக்கும் பிறந்த குழந்தையா. அப்பா குழந்தை தூக்கி வந்தீங்களா? ஏன் இம்புட்டு மேக்கப்? அவன் அகோரியா இல்ல நீ அகோரியானே கன்ஃபியூஷன் ஆயிரும் பாத்துக்க. இப்படி இவனுங்க தூக்கத்திலேருந்து ஏஞ்சி குழந்தை எங்கன்னு கத்திட்டு இருக்க போது குழந்தை எங்க இருக்குன்னா வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, விடாதீங்க, ஒருதரே விடாதீங்க. அதாவது மக்களே, ஒருத்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான். அந்த குழந்தை அந்தரத்துல தொங்குதாமா. அதுவும் குழந்தை யார தொட்டிலோட தூக்கிட்டு போயிருக்கான் கல்ச்சால போறவன். இந்த குழந்தை மேல தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமோஷன் வருதா? மோஷன் கூட வர மாட்டேங்குது. முட்டாள், நாங்க மரணத்தையே ஜெயிக்கிறவங்கடா. மேல மேல யாருமே தொட முடியாத ஒசரத்துக்கு போக போறோம். ஏன் எல்லாத்தையும் கொன்ன பிறகு காம்ப்ளான்ல கலந்து எதுவும் குடிக்க போறானா? இன்னைக்கு நல்லா கத்துறா, கத்து. டேய், அவன் கத்துறானோ இல்லையோடா, நீ தாண்டா ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்க. சட்டு புடுன்னு கொன்னுட்டு கிளம்புகடா. என்னடா அது கையில இபி ஒயரா? ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம பியூட்டி குயின் ஜூலியையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஓடு, அப்படியே ரோலிங்ல போ. ஜூலியோட அப்பனா இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிடறாங்களாமா. இப்போ இந்த இடம் தான் த்ரில்லிங்கான பாயிண்ட். 8 குழந்தைய பலி கொடுக்கும் போதெல்லாம் வராத இந்த மாங்கொட்ட அம்மன் இப்போ இந்த ஜூலியோட குழந்தைய பலி கொடுக்கும் போது வருதான். யார் நீ? செத்தவன், நீ திரும்பி வந்திருக்க. இனிமே தான் நடக்க போகுது சம்ஹாரம். ரைட்ரா, இதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன புதைச்சிருக்க. முக்கியமா என் கல்லறையில இந்த படத்தை பார்த்தா செத்தங்கிறத எழுதிடாதீங்க. எல்லாத்தையும் கொன்ன இந்த அகோரிங்க இந்த தற்கொலை பையில மட்டும் பைத்தியமாக்கி கட்டி போட்டுறாங்களாமா. ஏன்னா இவன் ஆல்ரெடி பைத்தியம் தான். வந்திருக்கிறது ஆத்தான்னு தெரியாம ஒரு கூட்டம் திட்டம் போடுதுமா. வாயில வேற ஏதாச்சும் அசிங்கமா வந்துரும், அப்புறம் வருத்தப்படக்கூடாது சொல்லிட்டாமா. யமன் கிட்ட சிக்காமலே ரொம்ப நாளா தப்பிச்சிட்டு இருக்கிற 4 பெருசுங்க நம்ம முட்டா பைய ஊர் தலைவர் எங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? உடுக்க சித்திர. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்ம தற்கொலை ஊர் தலைவரை இந்த மரத்துக்கு பின்னாடி அந்த ஆளு ஒளிச்சு வச்சுட்டாப்ல. அதனால அவரால் வெளில வர முடியல. சிரிக்காதீங்க, இது ஒரு சீரியஸான கதை. தெரியாது, பேசாம எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம்பா. அந்த போலீஸ்காரன்ட்ட 8 குழந்தைய காணா போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அதே அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலடா. இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற தற்கொலை பையில கண்டுபிடிக்க போறாங்க. அடுத்து வர சீனெல்லாம் நீங்க எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குடுகுடுப்புக்காரன் திருப்பி நம்ம அம்மன் ஜூலியோட குழந்தைய எடுக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு முழு சக்திய குறுமுண்டா. இப்படி குழந்தை எடுத்து நெருப்புக்குள்ள குதிச்சு ஒரு பூஜையை ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா எடுத்த குழந்தை யாருன்னா, நான் குழந்தைய போய் தூக்கிட்டு வரேன்.
என்னடா இது ஏதோ விந்து மாதிரி பறக்குது, என்னடா இது? இந்த குழந்தை அறியாம நான் விட மாட்டேன். இந்த குழந்தை நீ அறிய நானும் விட மாட்டேன். ஏய் கத்தாதீங்கடா, காது வலிக்குதுடா. ஐயோ, இன்னும் என்னென்ன வித்தியாடா காமிப்பிக்க? கழுகு, கரப்பாம்பூச்சி, மார்வல்ல வர டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி சுத்தி ஒரு ஆரா, நெத்தி பொட்டுல இருந்து வர லேசர் லைட்டு, என்னடா? வெயிலும் அடிக்காமல் வேற்று மக்கள் பார்க்காமல் சூரியனை கண்மறைத்து சொல்லி தொலை, அது மறைச்சு இது மறைச்சு தட்டியினால் குடிசை கட்டி தாவாரம் உண்டு பண்ணி ஒத்தத்தல வாசல் வைத்து ஒய்யார மேடையிட்டு போய் ஆடு முத்தாலம்மனாவும் உருவெடுப்பேன். அம்மா யார் உன்னை இப்படி டைலாக் பேச சொல்றா? பாரு, உனக்கே மூச்சு வாங்குது இல்ல? டேய், என்னடா மயக்கம் போட்டே உழுதுட்டா அந்த அம்மா பேசுனதுல? எழுப்பி விடுறாவோட செத்துற இத்தர போறான். அடுத்ததாக நம்ம நாகினி அம்மா கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்க, திடீர்னு நம்ம வில்லன் கேங் அந்த அம்மாவை மகுடி ஊதி வர வைக்கிறாங்களாவா? என்னடா பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லையா? சரி நானே போடுறேன் இரு. அப்படியே நம்ம அம்மா மயங்கி பாம்பா மாதிரி ஓடிடுது. அப்புறம் நம்ம வில்லன் கேங்கோட அம்மா என்ன பண்ணுதுன்னா, நாகினியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன தோக்க போறாங்களான்னு கேட்க கூடாது, அதை வச்சு மந்திரம் பண்றாங்க. ஐயோ, கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. அடுத்து பூஜையில கத்துல டயர்டான நம்ம அகோரி படுத்து தூங்கிடுறாப்ல. அந்த இடத்துக்கு வந்து நம்ம நாகினி அம்மா ஒரு அழகான பொண்ணா ஒண்ணு மாறுது. ஏண்டா இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மூஞ்ச பாடுறா. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை வேஷத்தை போட்டு இருக்கீங்க. இந்த ஆன்டிய முதலே வர வச்சிருக்கட்டு தானே. இப்படி இந்த நாகினி இந்த பொம்பளை பிள்ளையா மாறின பிறகு நம்ம அகோரி கூட டூயட் ஆடி அவளை மயக்க பாக்குறா. பின் குறிப்பு, மியூசிக் இல்லாத வாய்ஸ்ல. ஆனா அகோரிக்கு கூட இது மாதிரி ஒரு காஜி வீக்னஸ் இருக்கு பத்தியா? இப்படி காதல் மயக்கத்துல இருக்கிற நம்ம அகோரிய கொல்ல பார்க்க போது திடீர்னு நம்ம அகோரி நாகினிய போட்டு தள்ளிடுறாப்ல. அவ்வளவுதான், நாகினோட சோழி முடிஞ்சிச்சு. தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நாகினி செத்து போனதால காண்டான நம்ம அம்மன் சம உக்கிரமா இருக்காங்க. நீ வர வேண்டிய நேரம் இதுதாம்மா. இது மாதிரி டைலாக் பேசிட்டே இருக்க போது அந்த எலுமிச்சப்பழ கொட்டைய, சாரி அந்த பாம்பள கொட்டைய காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பூசாரி அம்மனுக்கு வேப்பலை அடிச்சு விடுறாப்புல. அப்புறம் வழக்கம் போல ஒரு பிஜிஎம் இல்லாத ஒரு மட்டமான ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. தாயே அழைக்கட்டுமா, அவ அக்கா தங்கை 7 பேரை அழைக்கட்டுமா. வேண்டாம், இவ ஒருத்தியே போதும், கதைக்குள்ள போவோம். அப்புறம் இந்த கிளைமாக்ஸ்ல நம்ம அம்மன் ஜூலி வெளில வராங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு லேசர் லைட்டும் வருது. இப்படி கிளைமாக்ஸ் ஃபுல்லா இந்த அம்மா ஒரு லேசர் லைட்டை விட, இவன் ஏதோ ஒரு உருண்டையா ஒரு பந்த உருட்டி விட, அப்புறம் நம்ம அம்மன் வானத்துல ஒரு குத்தாட்டம் போட. என்னடா அமைதியா இருக்குன்னு பாக்காதீங்க, அதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல என்கிட்ட. அம்பிட்டு தாண்டா, முடிஞ்சு போச்சு. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண முத்த போட்டு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றது? அம்மா தாயே போதுமா, நல்லா இருப்ப, நல்லா இருந்து தொலை. ஓ, மொத்தத்துல இதே மாதிரி வேற ஏதாச்சும் ரோஸ்ட் வீடியோ நான் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.